இந்த வடசென்னையில் பார்த்தீங்கன்னா வத்தி குச்சிக்கு மருந்து வைக்கிறது, எலிப்பட்டி செய்கிறது, சுவிட்ச் பாக்ஸ் செய்கிறது, சோபா செய்கிறது, ஆம்பளையிலேருந்து பொம்பளையிலேருந்து குழந்தை வரைக்கும் செய்கிற ஒரு அப்பாவி ஜனங்க வாழற பகுதி ஆர்கே நகர் தொகுதி. அது வந்து இந்த தினகரனுக்கான குக்கருக்காரன் வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு 20 rupees கொடுத்து இந்த நோட்டை நாங்கள் நம்பர் எழுதி வச்சுருக்கிறோம், இதை பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா அண்ணன் ஜெயிச்ச உடனே உங்களுக்கு 10,000 ரூபா வளர்ந்து போயிட்டான். ஏங்க டிசம்பர் மாதம் கொடுத்துட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு நாங்கள் பை கொடுக்குறோம். பொங்கல் அன்னைக்கு அரிசி, வெல்லம், முந்திரி பருப்பு எல்லாம் கொடுத்தா பொங்கலாம் தூக்கி அப்படி செவிட்டு கடாச்சிட்டு அடி அந்த 20 ரூபா இருக்கா பாரு, அது 10,000, 20,000 பாரு வச்சான் வாயில் எடுத்து. தேர்தலாம் முடிஞ்சிச்சு. தேர்தல் முடிஞ்சு வெறுத்து போயிட்டேன். இவ்வளோ ஜனங்களுக்கு செய்தி ஜனங்கள் நான் பிறந்த தொகுதி 66 ஆண்டு காலம் அங்கே தான் வாழறேன். அங்கே போய் கட்சி தோத்துருச்சு என்ற வெறுப்பில் நான் மாமியார் விட்டு போயிட்டேன். பொங்கல்லாம் கழிச்சு தான் வந்தேன். வந்தால் எப்பவும் நிற்கிற டீ கடை அங்கே போய் நின்னேன். உடனே அந்த குக்கருக்காரன் வந்தான். நான் தெரியவா ஆளாக காணும் பொங்கல் இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. தெரியுமா அவங்களுக்கு தொகுதி முழுக்க குக்கரில் தான் பொங்கல் வச்சாங்க. எனக்கு ஏறிக்கினே இருந்துச்சு. அண்ணாதிமுககாரன் வந்தான். என்னதான் குக்கர் வாங்கினாலும் இலையில தான் படைக்கணும் தெரியுமா? ஏய் உங்களுக்கு கற்று குத்தமா எங்கள் தாத்தன் கலைஞர், நீ இவ்வளோ சொன்னா நான் சொன்னேன் திருப்பி, டேய் குக்கரில் ஆக்கலாம், இலையில படைக்கலாம், படைக்கிறது எங்கள் தாத்தா சூரியனுக்கு தான் படைக்க முடியும், வேறு எவனுக்கும் படைக்க முடியாதுன்னு. அப்படிப்பட்டவன் இந்த கவுன்சிலராக ஜெயிச்சிருக்கான். வந்து இங்கே பேசுறதுக்கு எனக்கு பயந்தான். நானும் பெற்றவங்க ஞாபகம் வச்சுருங்க. ஊட்டூரில் ஓட்டு கேட்டீங்க, அந்த இடைத்தேர்தல் இருந்தது இல்லை, ஒரு மாவட்டத்துக்கு 4 பொண்ணை கொடுத்து போயிட்டாங்க ஓட்டு கேட்கவங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆகலன்னு ஆர்கே நகர் பொண்ணை கொண்டு போய் வச்சு நான் சைடில் பார்த்துங்க. இந்த பீரியட் அவன் கவுன்சிலர் பதவி முடிகிற வரைக்கும் எந்த ஊட்டூர்லையும் சேர்த்துறாரு. ஏன்னா அவங்களுக்கு பணக்குமே அப்படிதான். இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணும், நம்ம தானே கட்டணும். யார் பேருக்கிறது இல்லை, அவங்களுக்கு சொந்தமாக பிள்ளை பேர் தெரியாது. அடுத்தவங்க பெற்றா பேர் வச்சு பார்த்து மட்டும்தான் தெரியும். நம்ம பார்த்துக்கு ஊரை சுற்றி பார்த்து செருப்பு தேய்ச்சி பொண்ணை பார்த்து நிஸ்தாமலம் பண்ணி ஐயரை கூப்பிட்டு ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் ரூமுக்குள்ளே போய் முட்டியில் பொண்ணாகி மாசமாக்கி சீமந்தம் பண்ணி ஆஸ்பத்திரியில் புள்ள பெற்றதுலாம் இவன் வச்சுட்டு போயிடும். இந்த குழப்புக்கு மானகட்ட குழப்புக்கு செட்டில்லாங்க. திருவாரூர் பக்கிற பள்ளி இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வெள்ளக்காரன் தான் கட்டினான். அது யார் பேர்? ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி இதோ எங்கள் ஆட்சியில் 3.5 ஆண்டு காலத்தில் இதோ கட்டியிருக்கிறார் நூலகம், இதோ கட்டியிருக்கிறார் ஆஸ்பத்திரி, இதோ கட்டியிருக்கிறார் பேருந்து நிலையம். நாங்களே கட்டி எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞரின் பெயரை வைத்திருக்கிறோம். இதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சி. கட்சியாரை வச்சு நடத்துறீங்க, கட்சியா வச்சு நடத்துறீங்க. பிஜேபி ஒரு கட்சி. நாங்கள் ஸ்கூல் கட்டணும், டீச்சருக்கு சம்பளம் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு ஆஸ்பத்திரி சொன்னான், மதுரையில் எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி, அதை கட்டி கொடுக்கல. அங்கே ஒரே ஒரு கல் வச்சுருந்தான், அதை எங்கள் சின்ன ஒரு வீட்டில் சொல்லிட்டார். நிர்வாணமாக நிற்கிறீங்கள, உங்களை நிர்வாணம் ஆக்கிட்டாரு இல்லைடா. அவரை போய் சொல்கிறீங்க. இப்போ தாத்தாவையும் சொல்லிட்டேன், எங்கள் அப்பனையும் சொல்லிட்டேன். எங்கள் சின்னவர் 10 வருஷம் சொன்னாங்கல்ல, 10 வருஷம் இங்கே ஒரு திருட மந்திரியாக இருந்திருக்கிறான். இப்போ ஒரு திருட இங்கே வந்துட்டான் கவுன்சிலரா. இந்த 5 வருஷம் அண்ணா போதா? இப்படி அதிமுக ஆண்ட அத்தனை ஆண்டுகளும் உங்களின் வீழ்ச்சி காலம், திமுக ஆண்ட காலம் அத்தனையும் உங்கள் எழுச்சி காலம். திமுக தோற்காமல் இருந்திருந்தால் ஐயா கலைஞரே 6வது முறையாக முதலமைச்சராக வந்திருந்தால் இந்த மதுரவாயில் பறக்கும் மேம்பாலம் இந்நேரம் முடிந்திருக்குமா இல்லையா? ஒரு பாலம் சொல்லி டி நகர் மேம்பாலம் கட்டினோம் திறந்தோம், பாடி மேம்பாலம் கட்டினோம் திறந்தோம், கோயம்பேடு மேம்பாலம் கட்டினோம் திறந்தோம், கிண்டி மேம்பாலம் கட்டினோம் திறந்தோம். ஒரே ஒரு சப்வே கட்டிருந்தீங்கன்னா சப்வேக்கு போகிறோம். இல்லை ஒரு சப்பு இவ்வளவும் கட்டுறோம், இவ்வளவும் உடைக்கிறோம்.
யாரால முடியும்? இப்போ சொன்னார் பார்த்தியா, சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்தில் எவனாலும் வாங்கி கொடுக்காத பட்டாவை திமுக எம்எல்ஏ கணபதி தான் வாங்கி தரணும். என்ன சொல்லுவோம்? நன்றி உள்ளவன், நன்றி உள்ள ஜீவன் நாயின்னு தானே சொல்லுவோம். அந்த நாயை விட நம்ம நன்றி கெட்டவங்களா போயிட்டோம். ஒரு புற போட்ட நாய் வாழாட்டதில்ல, உனக்கு வாழ்வு கொடுத்து உன்னை வாழ வச்சு, நீ அழுதால் நீ அழுது, நீ சிரித்தால் சிரித்து, நீ வாழ்ந்தால் வாழ்ந்து, உன்னை வாழ வைக்க எங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் உழைப்போம். ஒரு ஓட்டுக்கு நீ போய் காலில் வரன்னு சொல்லுவ. எனக்கு வெக்கமா இருக்கு. நான்சென்ஸ் தாக்கி தேவையில்லை. எதுக்கு எவ்வளோ வைத்தியத்தில் பேசுகிறேன், நடிப்புக்கு பேச தெரியாது. நான் கையில் காகிதம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த நோட்டீஸை தவிர என்கிட்ட ஒன்றும் இருக்காது. கிட்டத்தட்ட 66 ஆண்டு காலத்தில் 56 ஆண்டு காலம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதுவரை எனக்கு ஞாபக சக்தி வீணாக போனதில்லை. ஆனால் இனிமேல் போகும் என்று நான் நம்புகிறேன். வயது கூடிக்கொண்டே போகிறது. நான் என்ன கலைஞர் தாத்தாவா? வயது ஏற 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 மூளை வேலை செய்வதற்கு உலகத்தில் அவசியப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.